கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம கிறிஸ்தவர்கள் அநேகர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பை நம்ம ஒழுங்கா செய்றதே இல்ல. தேவன் நமக்கு நெறைய ஊழியங்கள குடுத்திருக்கிறார். அதாவது ஒரு சபைய நடத்துறவங்க மட்டும் தான் ஊழியர் கிடையாது. இல்லன்னா வார்த்தைய உபதேசிக்கிறவர் மட்டும் தான், பிரசங்கம் பண்றவர் மட்டும் தான் ஊழியர் கிடையாது. நம்ம எல்லாருமே ஒரு ஊழியர் தான். அப்படி நம்ம ஊழியர்களா இருக்கும்போது, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்த நம்ம கரெக்ட்டா செய்றோமா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு தகப்பன், தாயா இருக்கிறோம். நம்ம பிள்ளைகள் வழி விலகி போகும்போது, நம்ம அந்த பிள்ளைகள கண்டிக்கிறவரா இருக்கிறோமா? இல்ல கண்டும் காணாதவர்களா இருக்கிறோமா? ஏலி அப்படிதானே. ஏலிய நம்ம பார்க்கிறோம் பழைய ஏற்பாடு காலத்துல. தன் பிள்ளைகள் பாவம் செய்றாங்க. ஆனா ஏலினால தன் பிள்ளைகள கண்டிக்க முடியல. அவர் என்ன சொல்றாரு? கடவுள் நலமானதை செய்வார். கடவுள் கண்டிப்பா நலமானது தான் செய்வார். ஆனா, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த உக்கிரானத்துவத்துல நம்ம விலகி போறோமே! பிள்ளைகள் வழி விலகி போம்போது, பிள்ளைங்க அவங்களே சரியாயிருவாங்க. அவர்களே சரியாயிருவாங்க. அது எப்படிங்க சரியாக முடியும்? ஒரு நோய் இருக்கு. அந்த நோய் க்யூர் ஆனன்னா, அந்த நோய்க்கு நம்ம மருந்து கொடுக்கணும் இல்லையா? ஒரு பாவம் இருக்குன்னா, அந்த பாவத்திலிருந்து வெளிய வர்றதுக்கு நம்ம ஒரு உபதேசம் கொடுக்கணும். அத விட்டுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்னா, பிள்ளைகள் சரியாயிருவாங்க. அவங்க இப்ப சின்ன வயசு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம இப்ப சொன்னோம்னா, அவங்களுக்கு புரியாது. இல்லன்னா சில பேர் நம்ம சொல்லி அவங்க ஏதாவது தப்பா நெனச்சுட்டாங்கன்னா, இல்லன்னா தப்பான முடிவு எடுத்துட்டாங்கன்னா, நம்ம பிள்ளை இழந்துருவோமே! இந்த மாரி நெறைய பயம். சில பேர் சொல்லுவாங்க, அவங்க போக்குல விட்டு நம்ம பிடிப்போம். பட்டத்த நம்ம எப்படி விடுவோம்? விடுக்கிற மாரி விட்டு பிடிப்போம். பட்டத்த விட்டு பிடிக்கலாம். அந்த கயிறு அந்து போச்சுன்னா, அவ்வளோதான். அதனால நம்ம சிறு பிராயத்துல என்ன பண்ணணும்னா, பிள்ளைகள நம்ம நடக்க வேண்டிய இடத்துல நம்ம சொல்லி வளர்க்கணும். இது தப்புனா தப்பு தான். இது கரெக்ட்டுனா கரெக்ட்டு தான். அத விட்டுட்டு நம்ம உலக பிரகாரமா இந்த சைக்காலஜிக்கலா பிள்ளைகள விட்டு பிடிக்கணும், விட்டு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு நெறைய நேரம் நம்ம உலக போதனைகள்ல போயிர்றோம். கடவுள் நெறைய நேரம் 2 சான்ஸ் குடுப்பாரு, 3 சான்ஸ் குடுப்பாருங்க. கடவுள் நமக்கு சான்ஸ் குடுத்துட்டே தான் இருப்பார். அந்த சான்ஸ்ல நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைய கரெக்ட்டா செய்றோமா? யோனாவ பார்க்கிறோம். யோனாவ கடவுள் சொல்றாரு, "நீ நினிவே பட்டணத்துல போய் நீ அவங்க பாவம் செய்றாங்க. அவங்க பாவத்திலிருந்து வெளிவரதுக்காக நீ போய் உபதேசம் பண்ணுன்னு" சொன்னா, இவரு "நான் போக மாட்டேன் கடவுளே. நீங்க தானே அன்புள்ளவர் தானே. நீங்க அவர மன்னிக்க தானே போறீங்க. நான் ஏன் போய் சொல்லணும்? நம்மளும் அப்படிதானே. எப்படியாவது என் பிள்ளைகள் கடவுளுக்குள்ள வந்துருவாங்க. நான் ஏன் போய் சொல்லணும்? அந்த வேலைய நான் ஏன் செய்யணும்னு சொல்லி நம்ம கை கழுவி விட்டுட்டு இருக்கோம். ஆனா கடவுள் யோனாவ விடவே இல்லையே. வசனம் அப்படித்தானே சொல்லுது. நான் அந்த வசனத்த வாசிக்கிறேன். நீங்க 3:1, 2 வாசிச்சீங்கன்னா, 2வது தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அவர், "நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய், நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி" என்றார். யோனாவ பார்த்து கடவுள் சொல்றாரு. 2nd டைம். 1 டைம் சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாரு, சொல்ற பேச்சு கேட்காம மீன் வயித்துல போயிட்டாரு. 2வது தடவ கடவுள் அழகா மீன் வயித்துலருந்து வெளிய கொண்டு வந்து, அவருக்கு மறுபடியும் உபதேசம் பண்ண சொல்றாரு. இப்ப போறாரு யோனா. யோனா போய் என்ன பண்றாரு? யாருக்கு விரோதமா உபதேசம் பண்றாரு? நினிவே மக்களுக்கு விரோதமா உபதேசம் பண்றாரு. நம்ம என்ன நெனைக்கிறோம்? நம்ம பிள்ளைகளுக்கு விரோதமா நம்ம ஏதாவது சொன்னோம்னா, வேதத்தின்படி சொன்னோம்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க?